விளாக் தான் பார்க்க போறோம். அது என்ன விளாக்னா, இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. சோ இன்னைக்கு நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத இந்த விளாக்ல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ டேங்கிற இந்த நோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஜேர்னல் பண்ணுவேன். கிட்டத்தட்ட இதை பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக பண்ணிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து நான் இந்த ஜேர்னலிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக நான் வித்தியாசமாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் டெய்லி அஃபர்மேஷன் கோட்ஸ், அதுக்கப்புறம் 1 கோட் வந்து நார்மலாக டெய்லி எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் படிச்சுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய டாப் மோஸ்ட் 5 கோல்ஸ் வந்து ஃபஸ்ட் பேஜில் எழுதி வச்சுருக்கேன். இதை தான் என்னோடய லைஃப்லேயே டாப் மோஸ்ட் 5 கோல்ஸ். இந்த கோல்ஸ் மட்டும் என்னால் அச்சீவ் பண்ணுறேன்னா என்னோடய லைஃப் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற 5 கோல்ஸ் வந்து நான் டெய்லி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி காலையில் அதை படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அதில் எழுதியிருப்பேன். ஸோ அதையும் நான் திரும்பி ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா என்னோடய டைரி. இது வந்து ஒரு நோட் புக் தான். நான் வந்து டைரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட January 1, 2021 நான் வந்து இந்த டைரி எழுதுகிற ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து February மந்தில் மட்டும் என்னால் காலேஜ் போயிட்டுருக்கிறதுனால என்னால் சுத்தமாக எழுத முடியல. பட் அதை தவிர அந்த ஒரு 10 டேஸ் பர்டிகுலராக அந்த 10 டேஸை தவிர மிச்சம் எல்லா நாளுமே என்னோடய டைரியில் இடம்பெற்றிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குது, காலையில் நான் எழுந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் நைட்டு படுக்க போகிறது வரையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் இதில் எழுதுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இல்லைனா நைட்டு ஒரு வேளை உட்காந்து இந்த மாதிரி எழுதிடுவேன் அன்னைக்கு நடந்ததை. பொதுவாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து பெருசாக கொண்டாட மாட்டாங்க. எனக்கு இஷ்டப்பட்டு தான் நான் வந்து கொண்டாட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து கிருஷ்ணனை நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து கிருஷ்ண ஜெயந்தி நான் கொண்டாட ஆரம்பித்தேன். இது வந்து 3rd வருஷம். நான் வந்து 2nd இயர் படிக்கும் போதுலேருந்தே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரு சீடை மட்டும் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். 2nd வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நெய்வேத்தியம் வச்சோம் கிருஷ்ணனுக்கு. இன்னைக்கு வந்து என்னென்ன செஞ்சு கொண்டாட போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எப்போதுமே விரதம் இருந்தேன் அப்படிலாம் நான் கும்பிட்டதே கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி பொதுவாக நான் விரதம் இருந்திருக்கேன். பட் ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு தனியாக நான் விரதம் இருந்து அப்படிலாம் தனியாக கும்பிட்டது கிடையாது. இந்த வாட்டி வந்து விரதம் இருந்து நான் வந்து கும்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால வந்து விரதம் இருந்து கும்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து விரதம் இருந்தா இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம ஈவினிங் வரையும் எதுவும் சாப்பிட போறது கிடையாது. ஈவினிங் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும். ஸோ என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் தான் எப்போதும் டெய்லி கூட்டுவேன். அதே மாதிரி அன்றைக்கி கூட்டி வீடு தொடச்சேன். ஏன்னா சாமி கும்பிட போகிறோம்ல. ஸோ வந்து அன்றைக்கி வீடும் தொடச்சேன். ஆனால் அந்த கிளிப் எடுக்க முடியல. ஸோ கூட்டினதை மட்டும் ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்வீட் சீடை ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து உப்பு சீடை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பத்துக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சீடை சுற்றிட்டு இருக்காங்க. அம்மா அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கிருஷ்ணனோட கால் வைக்க போறேன், கால் வச்சு வைக்க போறேன். அதுக்காக வந்து தட்டுல வந்து அரிசி மாவு வச்சிருக்கேன். சோ வாங்க வைக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி கும்பிட்றப்ப ஒரு 5 சாங்ஸ் கிட்ட பாடுவேன். பட் ஆனால் என்னோட எல்லா கிளிப்பையும் அந்த சாமி கும்பிட்ற கிளிப்பில் எடுக்க முடியல. ஸோ குட்டியாக ஒரு சாங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை
வைப்பதே அன்பு தொல்லையோ பாவம் ராதா யமுனையாற்றிலே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பம் சீடை எல்லாமே ரெடி ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே தான் சாமி கும்பிட சொன்னாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 5:30 கிட்ட ஆகுது. ஸோ நான் இப்போ போய் ட்ரெஸ் மாற்ற போகிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 நெய்வேதியம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கிருஷ்ணனை அலங்காரம் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட ரெடி ஆகிட்டேன். சாமி முன்னாடி உட்காந்துக்கிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கண்ணை மூடி சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குறைவொன்றும் இல்லை சாங் பாடியிருப்பேன். அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இதோட இந்த விரதமும் முடியுது. அதோட இந்த vlogகும் முடியுது. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்ச அடுத்த நாளே வந்திருக்கணும். பட் ஐ எம் ஸோ சாரி, எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் இந்த வீடியோ என்னால் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்க முடியலை. இன்றைக்கி தான் எனக்கு உடம்பு நார்மல் ஆச்சு. ஸோ இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இனிமேல் வர வ்ளாக்லலாம் கண்டிப்பாக சீக்கிரமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா.